ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கேசி ரீபர்ஸ் சேனல். நான் உங்கள் சிந்து கார்த்திக். இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்கில், அதாவது கரியர் பிரேக் விமனுக்கு. அவங்க ஒர்க்கை போகலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 10 ஸ்கில்ஸ் தான் நம்ம சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இது 9th வீடியோ. ஸோ ஆல்ரெடி 8 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 8 வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் 9th ஸ்கில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். என்ன ஸ்கில் அப்படின்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது தான். ஸோ இப்போ நாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், இல்லை ஜாப் போகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுக்குறோன்னு எதுவும் ஒன்று நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டைமிங் இல்லையா? டைமிங் ப்ளஸ் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸாக தான் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம், ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுக்குறோம், இல்லை நாமளே நம்ம பிஸ்னஸை நம்ம பார்க்குறோம், இல்லை சின்னதாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் என்னோடய பிஸ்னஸ் நான் ஸ்கேல் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டைம் பிளாக்கிங் அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ ஒரு கரியர் பிரேக் விமன் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, குழந்தைங்க பார்க்கணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லை கை குழந்தை வச்சுருக்கவங்க நாள் ஃபுல்லாமே அவங்க பொறுப்பு இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம டைம் பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரீ டைம் பொறுப்பு தான். ஸோ நம்மளுக்கு ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் சரி, ஒரு 1/2 hour கிடைச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு அந்த 1/2 hour இல்லை அந்த 1 hour நம்ம எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 1 hour நம்மளுக்கு கிடைச்சாலும் அந்த 1 hour நம்மளோட ஸ்கில்லை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கவனத்தை செலுத்தணும். இல்லை நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டோம், ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி 1 hour நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை பற்றி எதாவது படிக்க முடியுமா, அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை அதுக்காக எதாவது கோர்ஸ் நம்ம எடுத்துருக்கோமா, அந்த கோர்ஸு டவுன்லோட் பண்ணி அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு கோடிங் கோர்ஸ் மாதிரி ஏதாவது படிக்கிறோமா, ஸோ அதை எப்படி டெய்லி அந்த 1 மணி நேரம் நமக்கு கிடைச்சாலும் அதில் எப்படி உட்காந்து பர்ஃபெக்டாக அந்த 1 hour நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா டைம் பிளாக்கிங். நமக்கான டைமை நம்ம ஒதுக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கான ஒரு டைமை ஒதுக்கி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி நாட்களில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், செல்ஃப் டிசிப்ளின் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி செட்டிங். அதாவது இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம், ஸோ அதில் தேவையில்லாத ஒர்க்ஸ் சிலது இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு புக் படிச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த புக் நம்மளோட ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வாங்கி படிக்கிறீங்க, இல்லை ஒரு கோர்ஸ் வாங்கி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் மொபைல் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்ப்போம். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை ரீல்ஸோ ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று போய் பார்க்கும்போது என்ன ஆகும், அப்படியே டைம் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு எது ப்ரையாரிட்டி, நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு இப்போ ஒரு 1/2 hour ஒதுக்குறோம்னா அந்த 1/2 hour எந்த இன்ட்ரப்ஷன்ஸும் இல்லாமல் அதுக்குன்னே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணணும். அதேமாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க், இது தேவையில்லாத ஒர்க்னா அந்த தேவையில்லாத ஒர்க்கை நம்ம விட்டுடணும். நமக்கு செஞ்சாலும் நமக்கு அதில் எதுவும் இதாக போகிறது, நம்மளுக்கு எதுவும் யூஸ்ஃபுல் இல்லை, பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கை நம்ம செய்ய வேண்டியதில்லை. இல்லையா? அனாவசியமாக அதில் நம்ம டைமை செலுத்த வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்கறனாலையும் ஷார்ட்ஸ் பார்க்கறனாலையும் நம்மளுக்கு எந்த உபயோகமும் இல்லை. அது நம்மளோட ஸ்கில் பொறுத்தது அப்படின்னா அது ஓகே. இல்லை நம்ம அன்வான்டாக வேறு ஏதோ அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் தரணும், அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் தரணும், எது நம்மளுக்கு தேவையில்லையா அதை நம்ம ஒதுக்கி வச்சிடணும், அது விட்டுடணும். ஓகேவா? ஸோ இது ப்ரையாரிட்டி செட்டிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஃபேமிலி இன்ட்ரப்ஷன்ஸ். ஸோ நம்ம குழந்தைங்க எந்த டைம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எந்த டைம் ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தை அவங்களோட ஏஜ் பொறுத்து இருக்கும்.
ஒரு ரொம்ப கை குழந்தையா இருந்தால் தூங்குற டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் இல்லையா குழந்தை எத்தனை மணிக்கு தூங்குது, எப்போ எழுந்திருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 1 hour தூங்கும்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த 1 hour ஃப்ரீ அப்படின்னா அந்த 1 hour கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த டைமில் ஃப்ரீ இருக்கும், ஸோ ஃபேமிலியும் பார்க்கணும், டைமையும் பார்க்கணும். அப்போ அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரம் டைமையும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலியிலேருந்து நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் வரதான் செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன், ஹேண்ட்லிங் ஃபேமிலி இன்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்ட்டு. அதேமாதிரி கன்சிஸ்டன்சி வித்தவுட் பர்ன் அவுட். இப்போது நம்ம ஒரு வேலை ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக நம்ம செய்ய பழகிக்கணும். ஓகேவா? ஸோ சொல்லுவாங்க இல்லையா 21 days வந்து நம்ம ஒரு ஹேபிட் வந்து நம்ம பழக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 21 days அந்த பழக்கத்தை டெய்லியும் செய்யணும் அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தானாகவே பழகிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour நீங்கள் ஒதுக்கி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, டெய்லி வந்து ரீடிங் ஹேபிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒதுக்குறீங்கன்னா அதே மாதிரி டெய்லி 1/2 hour அந்த புக்கை படிக்கிறதுக்குன்னே நீங்கள் ஒதுக்கி கன்சிஸ்டண்ட்டாக படித்து அந்த புக்கை முடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு டேலண்ட் இல்லைனாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகிடும். ஏன்னா அதை நீங்கள் இன்வால்வ் பண்ணி அந்த வேலையை செய்கிறீங்க இல்லையா, அதனால். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் எடுத்து நாமளே பேர்ன் அவுட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு பேரே கிடையாது. கிடைக்கிற டைம் ஒரு 1/2 hour இல்லை 10 minutesனாலும் அந்த 10 minutes டெய்லியும் பண்ணணும். அந்த 10 minutes வந்து டெய்லியும் நம்ம அந்த டைமை ஒதுக்கி நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி வித்தவுட் பர்ன் அவுட் அப்படிங்கிறது. ஸோ அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பி அகெயின் சொல்கிறேன், என்னென்னா டைம் பிளாக்கிங், ப்ரையாரிட்டி செட்டிங், ஹேண்ட்லிங் ஃபேமிலி இன்ட்ரப்ஷன்ஸ், கன்சிஸ்டன்சி வித்தவுட் பர்ன் அவுட். இது எல்லாமே நம்ம செய்யும்போது அதுதான் வந்து நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்கில்லை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 10th ஒரு ஸ்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.